இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவிலான ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 2015ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 10 ஆண்டுகள் முடிந்த நிலையில் சகஸ்ர சங்காபிஷேகம் விழா நடைபெற்று வருகின்றது. கணபதி ஹோமத்துடன் நேற்று துவங்கிய விழாவில் இன்று 27 நட்சத்திரங்களின் நலம் பெற வேண்டி 27 கோமாதாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இன்றிரவு உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறும். தொடர்ந்து நாளை முதல் 11ஆம் தேதி வரை ஏகதின லட்சார்ச்சனை, விக்னேஸ்வர பூஜை, மூலவர் மணக்குள விநாயகருக்கு கலசாபிஷேகத்துடன் 1008 சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கப்படும் இருசக்கர வாகனம் ஒரு பயனாளிக்கு இன்று வழங்கப்பட்டது. இதனை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்வின் பொழுது உடன் இருந்தனர். மற்றும் பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி அம்மச்சன்குளம் பகுதிக்கு 6,04,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட அம்மட்டன்குளம் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற அமைச்சர் உடனடியாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 6,04,000 செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், ஆணையர் எழில்ராஜன், பொது சுகாதார கோட்ட பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, கொம்யூன் இளநிலை பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் சுதர்சன மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான வரும் 10, 14 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதியன்று மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதியன்று அம்பேத்கர் பிறந்தநாள், 18ஆம் தேதியன்று
புனித வெள்ளி ஆகிய 3 நாட்களில் ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும், அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் பைக் திருட்டு நடைபெற்று வருவதை தடுக்கும் வகையில் போலீசார் தனிப்படை அமைத்து பைக் திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் தனது இருசக்கர வாகனம் சூரமங்கலத்தில் திருடு போனது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து கரியமாணிக்கம் முதல் திருவக்கரை பகுதி வரையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக் திருவக்கரை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சரண் என்பவரது ஒர்க் ஷாப்பில் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் பைக்கை திருடியது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கொடுக்குறை சேர்ந்த பானுபிரசாத், எறையூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் விஜயகுமார் என்பது தெரியவந்ததை அடுத்து நெட்டப்பாக்கம் போலீசார் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக்குடன் சேர்த்து 3,50,000 மதிப்பிலான 6 திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் பைக்குகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் பைக்கில் முகமூடி அணிந்து வந்த இருவர் பைக்கிலிருந்து இறங்கி யாராவது பார்க்கிறார்களா என கூலாக நோட்டமிட்டு சட்டென அருகிலிருந்த பைக்கை எடுத்து செல்வது பதிவாகியுள்ளது. இதுகுறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகின்றது. புதுவை மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் 3 கல்லறைப்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து அவர்கள் குடிநீர் பற்றாக்குறை போக்க அப்பகுதியில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணி சுமார் ரூபாய் 13,06,000 மதிப்பீட்டில் பணிகளை தயார் செய்து மார்ச் மாதம் துவக்கி வைத்தார். இப்பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகின்றது. அதனை இன்று நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். உடன் பஞ்சாயத்தார் கணேசன், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிமாறன், கிளை செயலாளர்கள் சந்திரு, ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை பொதுப்பணித்துறை சொசைட்டி சங்க தலைவர் இளங்கோவன் பிறந்தநாள் விழா. பொதுப்பணித்துறை சொசைட்டி சங்க தலைவர் இளங்கோவன் பிறந்தநாள் விழாவில் நண்பர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்ரீ ராம நவமி VP ராமலிங்கம் MLA பரிசு வழங்கல். ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயம் சார்பாக கருவடிக்குப்பம் சிவவிஷ்ணு மஹாலில் நடைபெற்ற ஸ்ரீ ராம நவமி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதரித்த நாளை முன்னிட்டு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.